ஒரு நட்சத்திரம் ராசியில் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தசை மாறிக்கிட்டே வரும். உதாரணமாக ஒருவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் பிறக்கும்போது நடந்த திசை சந்திர திசை, அதுக்கப்புறம் அவருக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த சந்திர பகவான் ரோகிணியிலிருந்து அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இப்படி சந்திர பகவானும் திசைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி நம்ம பிறந்த ராசியை வச்சு பலன்களை பார்க்க முடியும்? அதனால தான் லக்னத்தை வச்சு பலனை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும் 12 கட்டங்களில், அதுதான் உங்களுடைய பிறந்த லக்னம். உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு வராரு, என்ன மாதிரியான பலனை செய்ய போறாருங்கிறது தான் இங்கே நான் பலனாக சொல்லியிருக்கேன்.